என்னடா எதுவுமே பேசாம இருக்க? பிரியா. சொல்றா. இல்லை, ஒரே ஒரு ஃபோட்டோ அனுப்பேன். நேற்று அனுப்புனது டெலிட் ஆகிருச்சு. ப்ளீஸ் பிரியா, அனுப்பேன். பார்த்துட்டு டெலிட் பண்ணிடுறேன். உனக்கு அசிங்கமாவே இல்லைல்ல? சே, எப்போதெல்லாம் செக்ஸ் செக்ஸ்னு அதெல்லாம் தூவே முடியாதா உன்னெல்லாம்? சே, பிரியா இல்லை, இப்போ எதுக்கடி பிளாக் பண்ணி வச்சிருக்க? ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு சூர்யா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. சும்மா ஒன்றும் இல்லை, அந்த மேட்ரு இதுக்கு ஓவர் சீன் போட்டுட்ருக்க. ஏன் இதுக்கு முன்னாடி ஃபோட்டோவே அனுப்புனது இல்லையா? அங்கதான் சூர்யா நான் தப்பு பண்ணிட்டேன். நான் முன்னாடியே இதுக்கு நோன்னு சொல்லியிருந்தா இது இந்த அளவுக்கு நின்று இருக்காது. அது எப்படி ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே நோ சொல்லியிருக்குமா? என்னமோ நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்க. நம்மளுக்குள்ள முன்ன மாதிரி லவ் இல்லை சூர்யா. நான் சொல்றது உனக்கு புரியுதா? லவ்வுக்கும் செக்ஸுக்கும் என்னடி வித்தியாசம்? நான் இப்போ அதை பற்றி ஆர்கியூ பண்ண விரும்பலை. நீயும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார் சூர்யா. நம்மளுக்குள்ள முன்ன மாதிரி ஏதாச்சும் பேசுகிறோமா? நம்ம எவ்வளோ ஜாலியாக பேசுவோம். ஆனால் இப்போலாம் நான் ஒரு உரிமையில தானே கேட்டேன். அதுக்கு நீ சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, இப்படி ஒரு பேசிக் கேர் கூட இல்லாமல் எடுத்ததுமே போட்டோ தான் கேட்பியா? இதை இத்தனை நாளாக உங்ககிட்ட சொல்லாமல் எனக்குள்ளே வச்சு நான் எவ்வளோ கஷ்டப்படேன்னு எனக்கு மட்டும்தான் சூர்யா தெரியும். பிரியா, உனக்கு என்கிட்ட பேச எதுவுமே இல்லைல்ல? இந்த 3 வருஷமா பேசி பேசி நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன் சூர்யா. அப்படிலாம் இல்லடி பிரியா, சாரிடி. நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லாதனால அப்படி கேட்கல. நீ இந்த விஷயத்தில் இவ்வளோ ஹர்ட் ஆகும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கலடி. இங்கே பாரு, உன் மேலே லவ் இல்லாமல் இல்லை பிரியா. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதாவது பிரியா, இனிமே இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்காது. ப்ராமிஸ். சாரி. ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொன்னாங்க. போனா அள வச்சல கூட்டு போய் விடு.